இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிறிய உதவி பெரிய மகிழ்ச்சின்னு ஒரு அருமையான சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் ஞானம் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமத்தில் அருணுன்னு ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வரான். அவன் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல மனசு கொண்ட சிறுவனுங்க. என்ன ஒரு உதவினாலுமே செய்வான். அந்தளவுக்கு ஒரு நல்ல பையன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கும்போது ஒரு வயசான தாத்தா 2 மூட்டைகளை தூக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தூக்க முடியாமல் போயிட்டுருக்காங்க. அவருடைய கஷ்டத்தை புரிஞ்ச அருண் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தாத்தா நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி கேட்ட உடனே சரி தாத்தாவும் சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 மூட்டைகளையுமே அருண் தான் தூக்கிட்டு போகிறான். மூட்டையை தூக்கிட்டு போகும்போது 2 பேருமே பேசிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேரமாக அந்த கடுமையான மூட்டைகளை தூக்க முடியாத போயிட்டுருக்கும்போது நம்மளுடைய ஒரு சின்ன பையனான அருண் பார்த்திங்கன்னா அந்த மூட்டைகளை தூக்கிட்டு போய் தாத்தாவுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு சொல்லலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா தாத்தாவோட வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூட்டையை பார்த்திங்கன்னா அருண் கொண்டு போய் சேர்த்துட்டான். தாத்தாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா ஒரு விஷயத்த அருண்கிட்ட சொல்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா தாத்தா நீ ஒரு நல்ல மனசு கொண்ட சிறுவன், நீ நல்லா வருவன்னு சொல்லி தாத்தா அருணை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. அருணும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த நேரத்தில் அருண் தன்னுள்ள இருக்கிற சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து சந்தோஷப்படுறான். சரின்னு சொல்லிவிட்டு அருண் பார்த்திங்கன்னா தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி தாத்தா கிட்ட டாட்டா சொல்லிவிட்டு தாத்தா நான் போயிட்டு வரேன்ற சொல்லிவிட்டு அருணும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அருணும் ரொம்ப தூரமாக நடந்து கடைசியாக ஒரு வழியாக தன்னுடைய பள்ளிக்கூடத்தை சேர்த்துட்டா. ஆனால் அருணுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாள் ஒரு இனிய நாள்னே சொல்லலாம். அருண் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதவி தான் செஞ்சான். ஆனால் அவனுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் அவனுக்குள்ளே கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். சரி நமக்கு இந்த கதையிலேருந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும்ன்ற இந்த கதையில் நமக்கு ஒரு மையக்கருவாக கிடச்சிருக்கு. பிறருக்கு உதவுவது மனிதனின் மிகவும் பெரிய ஒரு நற்குணம்னு இந்த கதையிலிருந்து நமக்கு தெளிவான முறையில் கிடச்சிருக்கு. சரி நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.